இன்றைக்கி நம்ம பழையம் கடைக்கு போயிருந்தோமா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி மொபைலும் ஒரு பிளாக்பெரி பட்டன் மொபைலும் கிடச்சிது. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் ஓல்டு மொபைல் தான். ஸோ இதை ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த பிளாக்பெரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓவர் ஹைப் கொடுப்பாங்க. ஐஃபோன் ரேஞ்சுக்கு இருக்கும், குவாலிட்டி செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டிசைனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதே போல் டிசைனில் நோக்கியா, அதுக்கப்புறம் சாம்சங் ஒரு சில மாடல் ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க. பட் என்ன இருந்தாலும் அது வந்து பிளாக்பெரி ரேஞ்சுக்கு வரான்னு சொல்லிட்டு ஹைப் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இதை பழைய கடையில் பார்க்கும்போது இதை வாங்கலாம், ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி கிடையாது, ஒரு சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பெருசாக ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் கிடையாது. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு வாட்டர் திட்டாக இருக்குது. சரின்ட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி பிளாக்பெரி ஃபோனோட சிறப்பு அம்சமே சென்டரில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டச்சாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதே போல் வந்து நோக்கியா ஃபோன், சாம்சங் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டச்சு கண்ட்ரோல் இருக்காது. ஸோ பிளாக்பெரியில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு இது பெருசாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, உள்ள ஹார்ட்வேர் எப்படி இருக்குது, ஏதாச்சும் டேமேஜாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு திறந்தேன். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை இழுத்தா வரவே மாட்டேங்குங்க. என்னடா போர்டு வரவே மாட்டேங்குன்னு சைடில் பார்த்தா உள்ள மெமரி கார்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபோனை பழைய கல்லில் தூக்கி போட்டவங்க மெமரி கார்டோடு சேர்த்து போட்டாங்க போல். ஸோ சைடில் இருந்துச்சு. பட் வெளியே எடுத்தப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி மெமரி கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா உள்ள மெமரி கார்டு இருக்குதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு இழுத்தேனா, போர்டை போட்டு இழுத்தேனா, அது வந்து அந்த பெண்டாகி உடஞ்சிருச்சு. ஸோ பேட் லக் நமக்கு. சரி, ஓகே, உள்ளே வந்து போர்டெல்லாம் எடுத்தாச்சு. போர்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இந்த ஐசி எல்லாத்தையும் நோண்டி விட்ட மாதிரியோ ஏதாச்சும் சால்ட்ரிங் பண்ண மாதிரியோ எப்படியுமே இல்லை. அப்போ இந்த ஃபோனை வந்து ஆல்ரெடி ரிப்பேர் பார்க்கலன்னு அர்த்தம். பட் என்ன பிரச்சனைன்னு தெரில, தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம வழக்கம் போல் இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்ரி இல்லை, பட் சில ஃபோன் பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லாத ஃபோனும் இப்போ சார்ஜ் போட்டோம்னா இந்த பேட்ரி போடுற இடத்துல வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிதுன்னா உள்ள போர்டு எல்லாமே பக்காவாக இருக்குது, இதுவுமே ஷார்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை போட்டாச்சு, இது சார்ஜர் கேபிளில் வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து அந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம மல்டிமீட்டர் வச்சு பார்த்தோம்னா வோல்டேஜ் நமக்கு வந்து வரணும், 3.7 வோல்ட் கிட்ட வரணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வருது. அப்போ உள்ளே எங்கேயோ ஷார்ட் ஆகி வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. அதனால் இந்த ஃபோனுக்கு பேட்ரி போடுற இடத்துல அவுட்புட் வர மாட்டேங்குது. அங்கே அவுட்புட் வந்தால் தான் பேட்டரிக்கு சார்ஜ் ஏறும். ஆக மொத்தத்தில் இந்த பிளாக்பெரி ஃபோனில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஏறாது. அதனால தான் இதை பழைய மேலே தூக்கி போட்டிருக்காங்க. பட் இதை சரி பார்க்குறதுக்கு நம்ம ஐசியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐசிலேயோ இல்லை போர்டை வந்து ட்ராக் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சரி போர்டில் சார்ஜ் தானே ஏற மாட்டேங்குது, நம்ம வேறு ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்குல்ல, அங்கே வந்து நான் ஒரு 3.7 வோல்ட் கொடுத்துட்டு இருந்தேன். பவர் பேங்கு, அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜர், இதுலேருந்து 3.7 வோல்ட் டு 5 வோல்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். அது பேசிக்கான அடாப்டரை பொறுத்து. ஸோ அதை கொடுக்கும்போது நான் ஆன் பண்ணி வைக்க ட்ரை பண்ணேன், அது ஆனே ஆகலை. பேசிக்காக மற்ற ஃபோனாக இருந்தால் இப்படி நம்ம கொடுத்து ஆன் பண்ண வைக்க ட்ரை பண்ணும்போது ஆன் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி நான் நோக்கியா ஃபோனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் டச் ஃபோனை கூட நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இன்புட் கொடுத்து நம்ம பவர் பட்டன் நமக்கும் ஆன் ஆகும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஆனே ஆகலை. ஸோ உள்ள ஹெவி ப்ராப்ளம் இருக்கும் போல். பட் உண்மையை சொல்லப்போனால் நான் ஒன்றும் டெக்னாலஜியில் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இந்த மொபைலில் சிப்பை மாற்றி வேலை பார்க்குறது, சிப்புக்குள்ளே புகுந்து வேலை பார்க்குறது, அதெல்லாம் எனக்கு பண்ணவே தெரியாது. ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் பேசிக்ஸ் இன்டர்மீடியேட்டில் பண்ணுவேன். பட் இந்த லெவலில் எனக்கு சரி பார்க்க தெரியாது. நான் சரி பார்க்க ட்ரை பண்ணி எதையும் டேமேஜ் பண்ணி மொத்தமாக ஸ்பாயில் பண்ணுறதை விட இந்த இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனை வந்து நான் கீழே எதுவும் தூக்கி போடல. உங்கள்கிட்ட இதே போல் ஃபோன் இருக்குது, அதுக்கு டிஸ்பிளே இல்லை ஏதாச்சும் போர்டு தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சேனலோட பயோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதுக்கு வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் இந்த எல்ஜி மொபைல். நிறைய பேர்த்துக்கு எல்ஜியில் மொபைல் இருக்கானே தெரியாது. எல்ஜியில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ ஷாக் ஆகிட்டேன். என்னடா எல்ஜி மொபைல்னு வச்சுருக்காங்க, ஒருவேளை சைனாக்காரன் எதுவும் இந்த மாதிரி எல்ஜி லோகோ வச்சு ஏமாத்துறான் அப்படின்னு நினச்சி எடுத்து பார்த்தா கூகுளில் போட்டாங்க இந்த ஃபோனை வந்து. அது உண்மையிலேயே இது எல்ஜியில் நெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல், 16 GB ரேம் அந்த வேரியண்ட்டு போல். ஸோ டேமேஜ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் அங்கிட்டு சைடில் வந்து கொஞ்சம் அழுக்கழுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஸ்க்ரூ கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் இதுக்கு மூடியை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தேங்க, உள்ளே ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்டரிலாம் கிடையாது, அட்டாச்சு பேட்டரியை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மூடியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் சின்ன சின்ன வட்டமாக தெரியுதுல்ல, அது வந்து டவருக்கானதுன்னு நினைக்கிறேன். ஸோ டச் ஃபோனில் என்னென்னு தெரில, பட் பட்டன் ஃபோனில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, தகடு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் பட்டால் தான் அந்த ஃபோனில் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து டவர் எல்லாம் ஒழுங்காக கிடைக்கும்.
இதுக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பேட்டரியை வந்து அமுக்கி பார்த்தாங்க. ஒரு பக்கம் வீங்கி போயிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமுங்கி போயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக பேட்டரியில் இஷ்யூன்னு தெரியுது. இந்த இஷ்யூ வந்து எதனால் ஏற்பட்டுச்சுன்னு தெரில. கீழே போட்டு டேமேஜ் பண்ணாங்களா இல்லை ஓவர் பவர் போட்டு இது பண்ணி விட்டான்னு தெரியல. மொத்தத்தில் பேட்டரியில் பிரச்சனை இருக்குது. சரி, பேட்டரியை தவிர்த்துட்டு வேறு ஏதாச்சும் பிரச்சனை உள்ளே இருக்குமா, போர்டை கீழே நோண்டி வச்சுருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த எக்ஸ்டர்னலாக உள்ளே இருக்கிற அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்ட ஆரம்பித்தேன். போர்ட்லேயும் பெருசாக பிரச்சனை எதுவும் தெரியல, எதையும் நோண்டாமல் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பிளாஸ்டிக் மாதிரி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கரை அது கஷ்டப்பட்டு கழட்டி உள்ளே பார்த்தா கொஞ்சம் தூசியெல்லாம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் மேலவே அந்த இரும்பு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் டவருக்கான நினைக்கிறேன். அப்போ மூடிக்கு பேக்கில் ஒட்டியிருந்தால் அந்த கோல்டன் கலர் டாட்ஸ்லாம் என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, இப்போ எல்லாம் பார்த்தாச்சு. போர்டு எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு பேட்ரி மட்டும்தான் கொஞ்சம் கண்ணை உறுத்துது, அதுதான் ஏதோ தேஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பேட்டரியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி பேக் சைடு எதுவும் பிரச்சனையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டுருக்காக பேட்டரியை ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தீங்களா, பேட்டரிக்குன்னு தனியாக நட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரியை கனெக்ட் பண்ணி அந்த கனெக்டர் உருவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக நட்டை போட்டு வச்சுருக்காங்க. எல்ஜியோட மூளையை பாருங்க. நீங்கள் பாருங்கள், பேட்டரியை துண்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஏதோ வாட்ரு திட்டு போய் உள்ளே வந்து ஒரு மாதிரி குழஞ்சி இருக்குது. இந்த பக்கம் அமைக்கி பார்த்தா பலூன் மாதிரி பிதுங்குது, ஓகேவா? சரி, ஓகே, பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஒர்க்காக வைக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னால் பிளாக்பெரி மொபைல் பற்றி பார்த்தோம்ல, அதில் வந்து பேட்ரி இல்லை, அதனால் சார்ஜ் போட்டு அந்த பேட்ரி மாட்டுற டெர்மினலில் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் இதுக்கு வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படிலாம் செக் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சார்ஜ் போட்டு ஆன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே நான் சார்ஜ் போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஆகிற இண்டிகேஷன் லைட் எரியுது. ஆனால் நான் பவர் பட்டனை அமைக்கி பார்க்குறேன், ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்டா ஓடலாம் மட்டும் விட்டுருவோமா, இரு உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்த்ததில் பேட்ரி மட்டும்தானே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதனால் அந்த பேட்ரி இன்றைக்கி நம்ம சம்பவம் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த பேட்டரியை ஓப்பன் பண்ண போகிறேன். அதுலேயும் இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் கூட கிடையாது. அந்த தைரியத்தை தான் நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்டையும் பேட்ரி இருக்குது, நானும் உங்களை போல் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பேட்டரியை ஓப்பன் பண்ணும்போது ஸ்பார்க்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த எல்ஜி பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த பேட்டரி மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி மட்டும் தான் பண்ணுறோம். மேலே வந்து அந்த பச்சை கலரில் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரி போர்டு, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண கிடையாது. ஏன்னா அந்த பேட்டரி போர்டு தான் இந்த எல்ஜி மொபைலுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், அங்கிட்டிருந்து அவுட்புட் வருதுன்னா அது எந்த அளவுக்கு எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். ஸோ இதனால் அந்த க்ரீன் கலர் போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கிற அந்த பேட்டரி மட்டும் ரிமூவ் பண்ணலாம். பேட்டரியோட ஒரு கம்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் எக்ஸ்டர்னலாக வயரை மாட்டி அதுக்கு வந்து நம்ம மொபைல் சார்ஜர் மூலமாக இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது மொபைல் சார்ஜர்லேருந்து வர இன்புட்டு 3.7 வோல்ட் to 5 வோல்ட்டுக்குள்ளே வரணும். ஸோ அது வந்து மொபைலுக்கு தேவையான வோல்டேஜ் தான். ஸோ அதை வந்து கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி தான் இந்த ஃபோனை வந்து நம்ம ஆனாக வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணும்போது நமக்கு மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கூகுள்னு தெரியுதா? ஃபோனை வெளியே வச்சதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியல, இருங்க நான் வீட்டுக்குள்ளே போய்ட்டு பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓல்டு மாடல் தான். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.5 அந்த ஓஎஸ்ஸு. இதில் யூடியூப் கூட அவைலபிளாக கிடையாது. பட் ப்ளே ஸ்டோர் எப்படி லாகின் பண்ணி ஒரு சில ஆப் மட்டும்தான் வருது, வாட்ஸ்அப் கூட வரல. ஸோ இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி ஒரு சில ஆப் மட்டும் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யூடியூப் வந்து ஆப்பில் யூஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து க்ரோமில் போயிட்டு அங்கேருந்து யூடியூப் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி தான் யூஸ் பண்ண முடியுது. நான் வந்து சவுண்ட் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா நல்லா தாங்க வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பழைய பல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நமக்குன்னு ஸ்டூடியோலாம் கிடையாது, ஆனால் என் ரூமில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி ஃபோனுக்கு ஒரு டெமோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து ஒர்க்காக வச்சுட்டு இருக்கிறேன். கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதே போல் யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக பேட்டரி வாங்கி போடணும். ஸோ இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதில் இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி எல்ஜி ஃபோனு, அதுக்கப்புறம் சாம்சங்கில் அந்த ஜே சீரிஸு, ப்ரைம் சீரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் விடுறது கிடையாது. பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்புறம் ஒரு சில ஆப் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்படிங்கிறப்போ அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து சும்மா ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு அது செட் ஆகாது. இந்த மாதிரி ஃபோனெல்லாம் நல்லா ஒர்க் ஆனாலும் அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எதுவும் வரது கிடையாது. அதனால தான் சின்ன ஃபால்ட் வந்தாலும் சரி அதை தூக்கி போடு, எத்தனை நாள் வச்சு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் பழைய இரும்புகளில் காயிலங்கள்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. பட் எனிவே நம்மக்கிட்ட இந்த ஃபோன் மாட்டிச்சு, இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து ஒர்க்காக வச்சாச்சு. மற்றபடி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பவர் ஆஃப்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிடுது.
நம்ம லூஸ் கனெக்ஷனாக என்ன எதுன்னு தெரில. ஸோ பேட்ரி வாங்கி போட்டால் தான் அதில் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது.